ஸ்ரீகுருभ्यो நமः. வேதத்தில் மும்மூணாக ஒரு சந்தர்ப்பத்தை கோர்வையாக சொல்லியிருக்கு. அதில் காலத்தை முதல்ல சொல்லியிருக்கு. காலத்தை ஒத்துக்கிறவா ஒத்துக்காரவா ரெண்டு பேர் இருக்கா. அதாவது கடைசியில் ரெண்டு ரெண்டாக இருக்கக்கூடியதான அந்த சாஸ்திரம் இருக்க ஒரு ரெட்டை பூர்வோத்தர மீமாம்சை, அது ஒரு சாஸ்திரம். ரெண்டும் சேர்ந்து நியாய வைசேஷம், அது ஒரு சாஸ்திரம். சாங்கிய யோகம், அது ஒரு சாஸ்திரம். ஒன்று அந்த ரெண்டு ரெண்டாக இருந்து ஒன்று தியரி ஒன்று ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ரெண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. ரெண்டும் ஒரே சமாச்சாரத்தை சொல்லு. அப்படிதான் ஷட் தரிசனம் அப்படின்னு பேர் வந்தது. தரிசனம்னு பேரை போட்டு அதில் சாங்கிய யோகம்னு இருக்கேன். லோகத்தை பற்றின விவரணமாகும் சாங்கியத்தில், மனசை பற்றின விவரணமாகும் யோகத்தில். அந்த ரெண்டும் பாக்கி 4 தரிசனத்தை விட வித்தியஸ்தம். ஆமாம், அதை அனலைஸ் பண்ணியே சொல்லும். அது காலத்தை ஒத்துக்காது. காலத்தை ஒத்துக்கிறது காலம்ன்றது அடிப்படையாக வச்சிருந்து தான் ஜோதிஷ் சாஸ்திரமே இயங்கிறது. அப்போ நிரந்தரம் காலங்கிறத நாம் ஒத்துண்டு ஆகணும்னு உண்டு. அங்கே அவர் சொல்லுவார், காலாத்மா தினகிறது. காலத்தினுடைய ஆத்மா சூரியன் அப்படின்னு சொல்றார். காலாத்மா தினகிறது. அப்போ காலம்தான் ஜோதிஷ் சாஸ்திரத்துக்கு ஆதாரம். இந்த கால சப்தத்தை புராணங்களோ இதிகாசங்களோ பண்ற போது காலனையே தெய்வமா சொல்லு. ஆமா, காலன் ஈஸ்வர வடிவம் அப்படின்னு சொல்லு. கால காலகா, காலனுக்கு காலத்தை உண்டு பண்றவர். அதனால் இந்த சப்தம் இருக்க அதில் காலத்தை ஒத்துக்கிற சில பேர், ஒத்துக்காத சில பேர் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் அப்படி இருக்கு. ஒரு காலத்தினுடைய விவகாரம் வருவ, அது வரோடு அதனுடைய சொரூபத்தை நாம புரிஞ்சுக்கணும். எது காலம்னு அவ குறிப்பிடுறாங்க அப்படின்னு ஒன்று தெரியணுமே. ஒரு ரெஃபரன்ஸு வேதத்தில் வருது. அந்த வேதத்தில் சொல்ற போது, அதாவது சூரியனுடைய கிரணம் இருக்க, அந்த கிரணம் அதனுடைய கிரணம் பட்டு ஒரு பதார்த்தத்தில் ஒரு பரிணாமம் வருது. இந்த பரிணாமம் படத்தினுடைய அளவு தான் காலம்னு சொல்ற மாதிரி ஒரு விவகாரம் வருது. சூர்யோ மரீச்சிமாதத்தே சர்வஸ்மான் புவனா நதி தஸ்யாஹ் பாக விசேஷேன ஸ்மிருதம் கால விசேஷனம். அதே மாதிரி பகவானையே கால சப்தத்தினால குறிப்பிடும். அதை விவகார காலத்தில் நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படி வச்சுருக்கோம். காலத்தினுடைய விவதானத்தை வச்சு மாறுது. காலத்தினுடைய விவதானம் நெருக்கமா இருந்தா இன்னைக்குன்னு ஆயிடும். விவதானம் ரொம்ப தள்ளி இருந்தா நாளைக்குன்னு ஆயிடும். விவதானம் விலகி போயிருந்தோம்னா அது நேற்றுக்குன்னு ஆயிடும். ஆமா, நேற்றுக்கு நாளைக்கு இன்னைக்கு எல்லாம் சொல்றது சப்ஜெக்ட் இருக்க, அதெல்லாம் இதை வச்சுத்தான் வருது. இப்போ இந்த விவதானத்தில் தான் இருக்கு. அதனால அவர் சாங்கிய யோக சாஸ்திரம் காலம்னு ஒன்றும் இல்லை, அது சங்கல்பம் அப்படின்னு முடிச்சுடுவான். ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல மாட்டான். சங்கல்பம்னு சொன்னாலும் காலம்னு சொன்னாலும் ஒரு பதார்த்தத்தை வச்சுத்தான் நடக்கணும்.
அதனுடைய ஒரு பெரிய விரிவுரைகள் இந்த வேதத்திலேருந்து வந்ததுக்கு அப்புறம் பல இடங்கள்ல சாஸ்திரத்தில் அது நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி ருக்கு சாம யஜுசு 3 சொன்னோம் வேதத்தை. வேதம் 3 தான் விவகாரத்துக்கு பயன்படுற வேதம். சப்தத்தில் அதர்வ வேதம் இருந்தா கூட விவகாரத்துக்கு பயன்படுற வேதம் 3 தான் இருக்கு. எப்படி பாரு, ரிச்சாமானி ஜூஞ்சி ரிச்சோய் ஜூஞ்சி சாமானி அப்படியெல்லாம் பண்ற போது இந்த 3 தான் நமக்கு நடைமுறையில் வருது. தஸ்ஸாமானி ஜூஞ்சி சாகி ஸ்ரீ ரமதா சதா சா அப்புறம் 3 வச்சு நிறுத்தி விட்டார். அதர்வணத்தை சொல்லலை. இந்த 3 சொல்ற இடங்கள்லாம் நிறைய வேதத்துக்குள்ள நிறைய உள்ள வந்திருக்கு. எப்படி வருது? காயத்ரி எப்படி வந்தது? காயத்ரி வேதசாரம் சொல்றேன். வேதசாரமான காயத்ரி எப்படி வந்தது? திருப்தி ஏவது வேதேபியா பாகம் பாகம் அபூதுகள். 3 வேதத்திலேருந்து ஒவ்வொரு பாகத்தை எடுத்தார்னு சொல்றாரு தவிர அங்க திருப்தியா போட்டார். ஆமா, வேத சதுர்த்தயம் சொல்லலை, அது எழுத்துன்னு வரல. அந்த 3க்கு தான் ஒரு கௌரவம் கொடுக்குறார். 3க்கு பரஸ்பர சம்பந்தம் இருக்கு. யாகத்தில் பயன்பட வேண்டியவா அந்த 3 பேர் தான் வேணும். ஒன்று ஹோதா ரிக்வேதி ஸ்தோத்திர சஸ்திரங்கள், அத்வரிது நடைமுறைப்படுத்தக்கூடிய கத்திய ரூபமான நடைமுறைப்படுத்தும், உத்காதா இது தியானம் பண்றது. அப்படிதான் இருக்கு. அதர்வ வேதி அங்கே வரல. அப்படியே தொக்கி நிற்கிறத பல பேர் அவர் பிரம்மா அப்படின்னு சொல்லிப்பான். அவருக்கு ஒரு இடம் கொடுக்கணுமே பிரம்மா சொல்ற மாதிரி இருக்கும். பிரதானத்தில் அது வரவே இல்லை. அப்படி இல்லை, ரொம்ப நுணுக்கமா ஆராய்ச்சியில் போயிட்டோம்னா 3 தான் ரைட்டுங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு சித்தாந்தம் கிடைக்கும். அதனால இந்த 3 தான் சொன்னதுனால 4 இல்லைன்னு அர்த்தம் இல்லை, 3 தான் அடங்கிட்டுதான் சொல்லணும். அந்த 3ல இவர் இப்படியே சொல்வார். எப்படி சொல்வார்? ருக்தோ ஜாதம் வைஷ்யம் வர்ணமாஹோ யஜுர்வேதம் க்ஷத்ரியஸ்யாஹுர்யோதிம் சாமவேதோ பிராமணா நாம் பிரசூதிகி நூற்று. அதரோட வேதம் சொல்லி 3 தானே சொல்லிட்டு ருக்தோ ஜாதம் வைஷ்யம் இருக்க, யஜுர்வேதம் க்ஷத்ரியஸ்யாஹும் சாமவேதோ பிராமணா நாம் பிரசூதிகி வருது. அதே மாதிரி சூரியன் உதிக்கிற போது இது அங்கேயும் வருது, 3 தான் வருது. இது இப்போ சூரியன் உதிக்கிற போது 3 சொல்றான். ஒன்றும் இருக்கு, எஜுசு சாமா அப்படிதான் சொல்றான். சாமவேதேனாஸ்தமயே ரிக்விப்பூர்வாண்ணே திவி தேவையதே யஜுர்வேதே திஷ்டதி மத்தியே அன்னஹ சாமவேதேனாஸ்தமயே மஹீயதே தான் இருக்கு. அங்கே 3 தான் சொல்றான். இந்த 3க்கு ஒரு பிராதானியம் வேதத்துக்குள்ளே இருக்கிறதுனால அங்கே இந்த 3 சொல்றதுல பல அர்த்தங்கள் உள்ளடக்கி வச்சு ஒரு கேப்சூல் மாதிரி கொடுத்துருக்கிறது. ருக்ஷாமயே துர்பஷத்வாங்கிற போது அதை மட்டும் 4வது சொல்லலேன்னு அர்த்தம் இல்லை. ருக்தோ ஜாதம் வைஷ்யம் வர்ணமாகும் யஜுர்வேதம் க்ஷத்ரியஸ்யாஹுர்யோதி சாமவேதோ பிராமணானாம். ஆருக்கு வேதத்தில் அதிகாரம் இருக்கோ அந்த 3 தான் சொல்றதுங்கிறது. இப்ப நீ நினைச்சு பாரு, வேதத்தில் அதிகாரம் இல்லாதவருக்கு நாளை சொல்லி நாளை எப்படி சொல்லுவேன்? அப்ப இந்த 3க்கு தான் வேதத்தில் அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி ருக்கு அதுலேருந்து ஒரு பாகத்தை எடுத்தார். திருப்திய ஏவது வேதேபியா பாகம் பாகம் அபூதுகள். 3 வேதத்தில் திருப்தியாக சொல்றாரு, சங்கி சொல்றாரு. அப்போ ஏற்கனவே இந்த பேரில் பிரசித்தமாக இருக்கக்கூடியதான வேதத்தை தான் எடுத்துக்கிறார்.
ஒவ்வொரு வேதத்திலும் ஒவ்வொரு பாதத்தை அது ஒரு தோகனம் பண்ணினார், கறந்து இருக்கிற மாதிரி. அப்ப 3 தான் வருது. அதோடு சும்மா இருக்கிறேன். அக்னேயர்வேதா, வாயோர் எதிர்வேதா, ஆதித்யா சாமவேதா, 3 தான் வந்தது. அங்க இன்னொரு வாதத்தை சொல்லலை. ஆமா, அப்ப பல விளக்க முறைகள் 3ஓட இருக்கிற மாதிரி தான் நமக்கு நிறைய இருக்கே தவிர 4வது நமக்கு வரலையே. அதனாலதான் அந்த ஆரம்பத்தில் 3 சொல்றதுதான் நமக்கு சிரேஷ்டம்னு தெரியறதுக்கு காரணம் இருக்கு. பின்னாடி விஸ்தரமா இருந்தா கூட ரிஷாம் ராசியில திக்கு சொல்ற போது 4 வந்ததே தவிர அதுக்கப்புறம் 3 எல்லாம் வரும்போது அப்படிதான் வந்தது. எதிர்வேதே திஷ்டதிமம் ஜெயன்னா சாமவேதே நாஸ்தமனே வருது. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த சப்தத்தை சொன்னதுக்கு அப்புறம் பூர்வே பூர்வே ஜோபதே தனூஜு, இந்த தத்துவங்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு பிராமணியம்னா முன்னே இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பிரமாணத்தையும் சொல்றது. அப்போ திருப்பேவல் காயத்ரியை உற்பத்தி பண்றதுக்கு சொல்ற சந்தர்ப்பத்தில் 3 வேதத்திலேருந்தும் ஒவ்வொரு பாதத்தை எடுத்து அப்படி சொன்னா 4 வேதத்தை 4 பாதத்தை எடுத்து 4 பாதம் சொல்லாமே சொல்லலையே, திருபதா காயத்ரி தானே சொன்னான். 3 பதம் திருபதா அப்படிதானே சொல்றான். முக்காலி தான், 3 காலி தான் அப்படியெல்லாம் சொல்லல. அதனால அதுலேருந்தெல்லாம் என்ன தெரியுது, 2வது நம்ம ருத்சாமனை துர்பஷத்வாகா சொல்லும்போது அந்த 3ம் இந்த 3 வேதத்தினுடைய சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் அது பிரசரிக்கிறதே தவிர வேதத்தை 4ஆ அது எதிர்பார்க்கல. அப்படி இல்லை. அப்படி அந்த 3க்கு இவ்வளவு ஒரு வைசிஷ்டியம் இருக்கு. நீ அகர வேதம் சொன்னா என்ன வைசிஷ்டியம் சொல்றோம், அதை விட இந்த 3க்கு இருக்கிற வைசிஷ்டியம் அதிகம். அடிப்படை தத்துவங்களுக்கு வைசிஷ்டியம். அதுக்கு ஒரு இன்னொரு காரணம் சொல்றேன் பாரு. ருத்சாம எதிர்வசத்வாகா, இந்த 3 வேதம் மட்டும்தான் சொல்றதுன்னா 3லேயும் வேதத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு மாறுபாடு. என்ன மாறுபாடு? அது ரிக் ரூபம், பத்திய ரூபம். இது கத்திய ரூபம், அது கான ரூபம். அதர்வத்தில் அப்படி இல்லை. அது எதுவுமே அந்த மாதிரி இருக்கு. கத்தியமாகவும் இருக்கு, பத்தியமாகவும் இருக்கு. அங்கெல்லாம் வியவஸ்தை இல்லாத இருக்கு. இது அப்படி இல்லை. இது சொன்னா சொன்னதுதான் இருக்குன்னா இருக்கோட தான் இருக்கு கடைசி வரைக்கும். எதுசுன்னா இது யாரு எதுசோட தான் இருக்கும். அங்க அது எதுசுன்னு தான் பேரு. வெற்றில என்ன சொல்றதோ அங்க வருவது எதுசு தான். அப்புறம் சாமம்னா சாமம், அதுக்கு அந்த லட்சணம் இருக்கு. இந்த 3 வேதத்திலையும் அந்தந்த வேதத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோ அந்த பேருக்கு என்ன லட்சணமோ அந்த அந்த லட்சணம் இங்கே இருக்கு. ஆமா, ரிக் அப்படின்னு சொன்னாலே சந்தோபந்தமா இருக்கிறது இருக்கு. ஆமா, அப்பதான் அது ரிக்குன்னு பேர் வரும். சந்தோபந்தமா இருக்கு. ஆனா அங்க எஜூஸ் இருக்க அது சந்தோபந்தமா இல்லை. இந்த நியமம் அங்க இல்லை. அங்க 1.5 வாக்கியமே ஒரு இதாகிடும். இதுக்குன்னா 2 கரெக்டா இருக்கும். இப்படி எல்லாம் லட்சணம் சகிதமா அதை கண்டுபிடிச்சதுனால ரிக் லட்சணம், எஜுர் லட்சணம், சாம லட்சணம் அப்படி எல்லாம் இருக்கிற மந்திர பாகத்தை குரோடீகரணம் பண்ணி 3ஆ பிரிச்சிருக்கா. 3ம் பயன்படுறது. இது யாகத்தில் பயன்பாடு வேற வேற. ஒன்று ஸ்தோத்திர சஸ்திரம், ஒன்று அதை நடைமுறைப்படுத்துறது, இன்னொன்று கானம் ஸ்துதி. அது 3 பிறகுனா பூர்ணமாச்சு. அப்போ யாகத்துக்கு பூர்ணமாக வேணால் 3 வேணும் அங்கே. அப்படிதான் இருக்கு. அதான் 4வது வேணும்னு அப்படி அவசியம் இல்லை. அப்போ 3லேயே அந்த வேதம் முடிஞ்சு கொடுத்து அந்த வேதத்தினுடைய ஒரு தத்துவத்தை விளக்கத்துக்கு தான் 3ல் எல்லா வேதமும் அந்தர்கரம்னு தெரியணும். 3 காலத்தில் சகல காலமும் அந்தர்கரம். நீ காலத்தில் மாற்றி மாற்றி 1000 சொன்னால் கூட எல்லாம் இதில் சேர்ந்தது. ஆமாம், அவர் சொல்ற ஒரு
மாறுபாட்டுக்கு தான் காலம்னு பேர். மாறுபடுற முளை விதையா இருக்கிறது முளைச்சு வந்தா மாறுபாடு வந்து விட்ட அதுக்குள்ள அவகாசம் எவ்வளவு நேரம் இருக்கோ அது காலம். அது உச்சுவாச விசுவாசத்துக்கு எவ்வளவு காலம் இருக்கோ அது காலம் வரும். இப்படி சொல்றோமே. அப்ப அதுக்கு ஒரு காலம் தான். முதல் காலம், ரெண்டாம் காலம், மூணாம் காலம் சொல்றோமே. அதுக்கெல்லாம் அளவோட ஒரு மாறுதல் வச்சிருந்தா வரும். அதுபோல இந்த 3 வேதத்தை 3 வேதத்தோடு நிறுத்தி விட்டு அதுக்கு ஒரு வைசிஷ்டியம் ஜாஸ்தி இருக்கு. அதனுடைய தகவல் வேதத்தில் எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கிறதெல்லாம் குரோடீகரணம் பண்ணித்தான் இந்த சுவாகாகாரம் 3 சொல்லிட்டு. அப்புறம் அடுத்தது என்ன சொன்னார்? அது 3வது சொல்ற போது இன்னொன்று சொன்னார. அவர் இப்படி சொல்றார், காயத்ரி திருஷ்டுப்பு ஜெகதி அப்படின்னு வந்துத. இவர் என்ன பண்ணியிருக்கார்? முதல்ல ஆரம்பிக்கிற போது பூதம் பவ்யம் பவிஷ்யத் அந்த 3 அதுக்கு சுவாகாரம் இல்லை, அது சொரூபம். ருத்சாம எதிர்வசத் சுவா அது சொன்ன நமோ காயத்ரி திருஷ்டும் ஜெகதி. நேற்றையும் சொன்னேன், இந்த காயத்ரி திருஷ்டுப்பு ஜெகதி சொல்றதுனால என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் சந்தஸ்தானத்தினால சந்தஸுடைய எழுத்தை வச்சிருந்து வரும். சரி, ஆவரண எழுத்து காயத்ரிக்கு 8 எழுத்து. திருஷ்டுப்புன்னா இது 11 எழுத்து வருது. ஜெகதின்னா 12 எழுத்துன்னு வரும். 8லேருந்து நேர 11க்கு, 11லேருந்து நேர வருதே இல்லையா? ஏன்னு இந்த அக்ஷரங்களை 8 எழுத்து உடையவாள்னு சில பேர் இருக்கா. அஷ்டோபசவா 11 எழுத்து உடையவர்கள் ஏகாதச ருத்ராங்க. 8 வசுக்கள், ஏகாதச ருத்ரா, துவாதச ஆதித்யா. அதோட இது சம்பந்தம் இருக்கு இது இந்த 3க்கு. அப்ப அந்த எழுத்தினுடைய சாமியம் இதுக்கு இருக்கு இந்த 3க்கு. இப்ப காயத்ரி திருஷ்டுப்பு இது அப்படின்னு சொன்னா ஜெகதி, காயத்ரி திருஷ்டுப்பு ஜெகதி. ஒரு கோர்வி இல்லாத முதல்ல ஒரு 8, அப்புறம் ஒரு 11, அப்புறம் ஒரு 12 உடனே வந்தது. அப்போ அதுக்கெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கறது என்ன தெரியுது? இந்த 3 சந்தஸுக்கும் அந்த 3 தேவதை பொருந்தது. ஏன்னா அந்த எழுத்தினுடைய சாமியம் தான் இருக்கு. காயத்ரியில அஷ்டாட்சரம் வசு, அதே மாதிரி அது ஏகாதசாட்சரம் ருத்ரன், துவாதசாட்சரம் ஆதித்யன். அந்த எழுத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால அப்படி வச்சிருக்கோம். அதனாலதான் எழுத்தினுடைய எண்ணிக்கை சந்தஸ் 2 விதமான சந்தஸ். ஒன்று அக்ஷர சந்தஸ், ஒன்று மாத்ரா சந்தஸ். இதெல்லாம் அக்ஷர சந்தஸ், எழுத்துல வர சந்தஸ் தான். இப்போ காயத்ரி அஷ்டாட்சரா. அப்போ அஷ்டாட்சரா காயத்ரி, ஏகாதசாட்சரா திருஷ்டு, துவாதசாதித்யா அப்படின்னு விளக்க ஒரு கொடுக்கும். இங்கே சொல்ற போது அஷ்டோபசவா 8 வசுக்கள், ஏகாதச ருத்ராக 11 ருத்ரர்கள், துவாதச ஆதித்யா அப்படின்னு அங்கேயும் அந்த 3க்கும் எழுத்த கரெக்டாக சொல்றது. அதைத்தான் இந்த சந்தஸா வந்தது. இவர் என்ன பண்றார்? வேதத்துக்கு 3 வந்து இல்லையோ, 3 வேதம் சொன்னோமே. அதனால அதுல சாமவேதோ பிராமணா நாம் பிரசூதிகின்னும், எஜுர்வேதம் க்ஷத்ரியஸ்யாஹு யோனி, ருத்ரோஜாதம் வைசியம் வர்ணமாகு சேர்த்தாருங்க. கவனிச்சியோ? அதாவது அங்க பிராமணனை சாமவேதத்தில் சேர்த்தார். அப்புறம் அடுத்தது என்னது? க்ஷத்ரியன்ல சேர்த்தார் எஜுர்வேதத்தில். இங்கே வைசியன்ல சேர்த்தார். இப்ப வேதத்துக்கும் இந்த 3க்கும் ஒரு சம்பந்தத்தை அவர் சொல்றார். ருத்ரோஜாதம் வைசியம் வர்ணமாகு எஜுர்வேதம் க்ஷத்ரியஸ்யாஹு யோனி. 3க்கு ஒரே அர்த்தம் தான். ருக்கு வைசியனுக்கு ஆதாரம், எஜுஸ் க்ஷத்ரியனுக்கு ஆதாரம், அது பிராமணனுக்கு ஆதாரம் அப்படின்னு அதுக்கு ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதுலேயே ஒரு நாளில் திரிசவனம் இருக்க, பிராரசவனம், மாத்தியந்திர சவனம் அப்படி இருக்கு இல்லையா?
அங்க சொல்றது அப்படித்தானே சொல்லிட்டு சாமவேனேன அஸ்தமே மகீயதே யஜுர்வேதே திஷ்டதி மத்தியே அண்ணா இல்லையா? அப்படி அங்கேயும் வரத இது காத்தாரு இருக்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 இருக்க, அந்த 3க்கு 3 வேதம். அந்த 3 வேதத்தை சொல்ற போது இதுலயும் அந்த எழுத்து வச்சிருந்து 3 வேதம் இருக்க. இதுல என்ன வேடிக்கையை சொல்றேன் பாரு. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா 3 வர்ணத்துக்கு தான் வேதத்துக்கு ஆதாரம் இருக்கு, 4வது வர்ணத்துக்கு இல்லை. வர்ணம் 4 சொல்றவரெல்லாம் வர்ணத்தை பத்தி விளக்க ஜாஸ்தி கொடுப்பேன். சாவையே சதுரா வர்ணா அப்படின்னு சொல்லுவேன். வர்ண சதுஷ்டயம் சொல்லுவோம், 4 வர்ணங்கள் அப்படி எல்லாம் சொல்லுவோம். சொன்னா கூட வேதத்தில் இந்த 4ஐயும் சேர்த்து வைக்கலே இல்லை. ரிக்வேதத்தை முதல்ல சொல்றது ரிக்வேதம் அங்க முதல்ல ரிக்கத்தான் சொல்லுது. அங்க சொல்ற போது இந்த ரிக்வேதம் வைசியனுக்கு சொல்லுது, யஜுர்வேதம் இருக்க அது சத்திரியனுக்கு சொல்லுது, அது பிராமணனுக்கு சொல்லுது. அனுலோமத்தில் சொல்லுற போது ரிஜ சாமானிய யஜோம்சி சொல்லுது, ரிஜோ யஜோம்சி சாமானின்னு சொல்லுது. 2 விவகாரம் இருக்கு. பொதுவாக இந்த 3 தவிர இல்லை. அப்ப இப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஏற்கனவே பிராமணன் விராட் புருஷனுடைய முகத்திலேருந்து தோன்றினா, கை சத்திரியன் தோன்றினா தொடை இருக்க, அது அப்படி எல்லாம் ஒரு விளக்க வகை இருக்கு வேதத்தில். பிராமணோச முகமாசி பாபு ராஜன்யக்கிருதா ஒரு ததசிய பேச அப்படின்னு சொன்னாங்க. அங்கே அங்கத்தை சொல்றதுக்காக பிஞ்சு சொன்னால் அதல்ல. வேதத்துக்கு அத்தியன அர்ஹத்துவம் இருக்க, அது அந்த 3 பேரைத்தான் சொல்றது. இது இந்த 3 தான் சொல்றது. ஏன்னா 3 பேரும் தானே ரிக்கு யஜுஸ் சாமம். அப்போ 3 பேர் தானே இருக்கு. 4வதுக்கு வேதத்துக்கு இடம் இல்லைன்னு வாழ சொல்லிருக்கா வர்ணத்துக்கு. அங்கே எல்லாம் சிருஷ்டி பண்ணதெல்லாம் அவளை இந்த 3 இருக்க என்னெல்லாம் காயத்ரி திருஷ்டுபு இல்லையா, ஜெகதி. காயத்ரியா பிராமணம் அசுஜதா, திருஷ்டுபா ராஜன்யம், ஜெகத்யா வைசியம். அப்போ அதோட சம்பந்தப்பட்டிருக்க. அதுக்கு அவர் சொல்லுவார், தைத்திரிய சம்மிதையில் வருவது அவர் எப்படி பேசுவார், பிரஜாபதி காமே நற்பிரஜா ஏஜேதி அப்படி சொன்னா சமுகதா திரிபுதன்னிடமிமீதா ஒரு வரிசை இருக்கு. அத்ய தேவதாந்த சத்யர காயத்ரி சந்தோ யதந்தரம் சாம பிராமணோ மனுஷ்யானாம் அஜப்பசூனம். அதுக்கு அடுத்து தஸ்மாத்தே முக்கியா முகத்திலிருந்து உண்டு. உரசோ பாகுபியாம் பஞ்சதசன்னிடமிமீதா, பஞ்சதசம். தமிந்திரோ தேவதாந்த சத்யர திருஷ்டுப்சந்தோ பிருகத்சாம ராஜன்யோ மனுஷ்யானாம். அங்கே ராஜன்யம், ராஜன்யம் திருஷ்டுப்சந்தஸ், அங்கே வித்தியாசம் வருது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தே பீத்யாவந்தோ பீத்யாதிதர்ஜந்த மத்தியத சப்ததசன்னிடமிமீத தம்பிஸ்வே தேவா தேவதா அன்வசர்ஜந்த ஜெகதி சந்தோ வைரூபகம் சாம வைஸ்யோ மனுஷ்யானாம் காமப்பசு. இப்போ ஜெகதீசன் தான். அப்போ அந்த 3 வரிசையில முதல்ல காயத்ரி வந்தார், அங்க பிராமணன். அடுத்தது 2வது ராஜன் வந்து அங்க சத்திரியன். இங்க கடைசியில் வருவது இது வேதத்திலே நேரடியா. அந்த வேதம் சொல்றது ரிக்வேதோ ஜாதம் வை செம்பர்ணமாவு யஜுர்வேதம் சத்திரியஸ்யாஹும் யோனி சாமவேதோ பிராமணானாம் பிரசூசி. 2 பரஸ்பர விருத்தம். இதுக்கு இஞ்சி பார்க்குறோமே, அங்கே என்ன சொல்லிட்டு பிரஜாபதி ராமேன பிரஜா ஏழு சமூகத்து அங்க தேவதான்னு சொல்லிச்சு. காயத்ரி சந்தா யதந்தரம் சாம பிராமணோ மிஷன் முகத்தில். அடுத்தது சொல்ற போது
அங்கே ராஜன்யான் க்ஷத்ரியன்கிறான். ராஜன்யான்னா க்ஷத்ரியன். அடுத்ததுக்கு அப்புறம் வைசியன்கிறான். அப்போ அது இந்த அனுலோமேன்னு இப்படி வந்திருக்கு. சொல்லற போதும் சொல்லும். ருதோ ஏஜோகம் சாமானி சாமானி ஏஜோகம்னு சொல்லும். அங்கே சாமானிய பிராமணன் நடுவில் வரான். அதனால இந்த 3 வேதம் அல்லாத இன்னொன்றில் இந்த வர்ணங்கள் வரல. இந்த 3 வர்ணங்களும். அப்போ அந்த 3 வர்ணங்களையும் சொல்றதுக்காகத்தான் நான் சந்தஸ் வரும் சந்தஸுக்கு சுவாகாரம் சொல்லலை. அந்த சந்தஸ் அத்தனையும் வேதத்தை அத்தியனார்கனா இருக்கக்கூடியதான 3 பிராமண சத்திரிய வைசியால குறிப்பிடுறது. அதனால தான் அந்த 3 சந்தஸுக்கு நமஸ்காரங்கிறாங்க, சுவாகாரம். எத்தனையோ சந்தஸ் இருக்கேன். அத்திரி உற்சவம் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய சந்தம் சொல்கிறோமே. காயத்ருஷ்டம் ஜெகதி பக்தி திருஷ்டம் ஜெகதி சந்தாகுந்தி எல்லாம் சொல்கிறோமே. அந்த இதெல்லாம் அங்கே வரல. அப்போ இந்த கடைசியில் சந்தஸுக்குன்னு ஒரு சுவாகாரம் வரல. அதனுடைய பிரதான காரணம் என்னன்னா, அந்த சந்தஸ் அத்தியன அர்ஹமாக இருக்கக்கூடியதான அந்த 3 வர்ணங்களை மட்டும் குறிக்கிறது. அந்த 4வது வர்ணத்துக்கு வேதத்திலேயே இடமில்லையே சொன்னதுனால அதுக்கு 4வது வர்ணத்துக்கு வேதாத்தியனத்துக்கு அனர்ஹம், யாகத்தில் இடமில்லை எங்கிறதுனால அத்தியனத்துக்கும் அனர்ஹங்கிறதுனால தான் அதை சேர்க்காமல் இந்த 3ஓட பற்றி. அப்போ இதிலேயே அந்த தத்துவம் தெரியாது 4வது இல்லைன்னு. அதனால் அங்கே இப்படி சொல்லிவிட்டே ஒருத்தர் இப்படி பண்ணிவிட்டே என்ன பண்ணிவிட்டேன்னு சொல்றதுக்கு இல்லை. அங்கே இல்லைன்னு வச்சாதான் இது ரைட் ஆகும். 4வது வர்ணத்துக்கு அத்தியனம் இல்லைன்னு வச்சாதான் இந்த வாக்கியம் ஒட்டும். அதுக்கு அத்தியனம் இல்லைங்கிறது காரணத்தையும் சொல்றான். நகி தேவதா அன்வசத்யதான். இதுக்கெல்லாம் கூட ஒரு தெய்வம் அக்னே ருக்வேதா இருக்க, வாயோ யஜுர்வேதா, ஆதித்யா சாமவேதா, தேவதா சாநித்தியம் இருக்க. அங்கேயும் என்ன சொல்றார்? முதல்ல பிராமணனை சிருஷ்டியில் சொல்ற போது அங்க என்ன இப்படி சொல்லிட்டு வராரு, முகதா திருத் சோமம் அக்னன் தேவதா. அங்க அக்னி வரார் பிராமணனோட. அடுத்தது இந்திரோ தேவதா, அடுத்து விஸ்வ தேவதா. அப்போ தேவதா சாநித்தியம் இருக்கு. 4வது தேவதா சாநித்தியம் இல்லை. அப்போ அது இல்லை. அதுக்கு காரணம் நெகி தேவதா அனுசத்தியதான். அப்போ இந்த 3 தான் வேதத்திலேயே ஒசந்தது. 3 தான் நாம் கிராஹ்யம். அதைத்தான் வேதம் எதிர்பார்க்கறது. அப்படின்னா நமோ காயத்ரி திருஷ்டும் ஜெகதி வசத்ஸ்வாகான்னு சொன்னா தான் பாக்கி எல்லா இடத்துலையும் சொல்ல தத்துவங்களுக்கு ஆதாரமாக அது வர்றதுனால அதனால தான் அப்படி 3 சொல்லுது. இப்போ 3ஆ சொல்லத்துல ஒரு தத்துவம் என்ன வந்திருக்குன்னா, காலம் முழுசு 3 தவிர 4 காலம் இல்லை. பூதம் போலும் அதே மாதிரி அது பூவ முழுசு. இது இருக்கு சாமா இது சோபம் அதன் வேதம் இல்லைன்னு. ஏன்னா அதுதான் நம்ம நிறைய இடம் இருக்கு. அதுபோது இஞ்சியும் சொல்றேன் 3 சந்தஸ் தான். ஏன்னா 3 சந்தஸ் அவர் சொல்ற போது அது ஒன்று பிராமணன், இன்னொன்று அப்போ 3 பேர் தான். 3 பேர் அத்தியனத்துக்கும் இருக்கு என்கிற வெளியில விஸ்தாரமா இருக்கக்கூடிய பல தத்துவங்களுக்கு அடிப்படையா இந்த 3ல் வந்து அவசானிக்கிறதுனால 3 பூர்ணம். 3 பூர்ணம். இந்த பூர்ணமான 3 அத்தலையிலே இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காலம் 3 1000 காலம் சொன்னா கூட 3ல் அடங்கு கொடுத்து, நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு அவ்வளவுதான். அதே போல அப்படி நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு காலம் ஓவர். நேற்றையில பல நேற்றே இருக்கு. நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு 10 நாள் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து அப்பன் நடந்தது இருக்கு. நாளைக்கு இந்த தள்ளிண்டே போறான். அவாந்தர பேதங்கள் ஆத்தியமா வந்தா கூட இந்த 3 தான். 3ல் அதெல்லாம் அடக்கம்னு இருக்கு. சாமா இன்னும் 3 தான். அதுக்கப்புறம் வேதம் இல்லை. இந்த சுரூபத்தில் தான் இருக்கிற வேதங்கள்லாம் இருக்குமே தவிர அதை தவிர வித்தியஸ்தமா 4வது ஒரு வேதம் இல்லை என்கிறதையும் சொல்றதுக்கு தான். அது மாதிரி சந்தஸ்ல 3 தான் ஒரு சக்தி. ஆமா, அந்த 3 தவிர பாக்கி சந்தஸ் எல்லாம் கொண்டு வரணும் நிர்பந்தம் இல்லை. அப்படின்னா இந்த 3 சொல்லித்தே
முதல் மூணும் அதுக்கு விளக்கு ஒரு சொல்லிட்டு வருவது இந்த மூணும் சம்பூர்ணம், ஒவ்வொன்றும் பூர்ணமான ஒரு விஷயத்தை பிரதிபாதனம் பண்ணுறதுக்காக தான் வேதத்தில் சுவாகாகாரம் வழியாக சொல்லுற இடத்துல எல்லா மூணும் பூர்ணதையை கொடுக்கறது. மூணில் அது பூர்ணமாக எடுத்துன்னு அர்த்தம், அதில் மிச்சம் இல்லை. அப்போ அது உள்ள அந்தர்கதமாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு விவகாரத்துக்கு உபயோகப்படும். அதனால் அந்த மூணு தான் வேணும் அப்படின்னு இது 3 வரைக்கும் சொன்னார். அடுத்தது நாளைக்கு சொல்லுவோம்.